அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 37. இந்த 5 நிமிஷத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்துடன் பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரேலுடைய மாபெரும் நபி ஆவார்கள். இவர்களை பற்றி புனித குர்ஆனில் 136 முறை கூறப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடன் பேசுகின்ற சிறப்பு தன்மையை வழங்கியிருக்கின்றான். இவர்களின் தந்தை பெயர் இம்ரான். இவர்கள் பிறந்ததும் அல்லாவின் ஆணைக்கிணங்க அவரின் தாயார் இவர்களை ஒரு பெட்டியில் வைத்து நதியினில் விட்டுவிட்டார்கள். அந்த பெட்டி மிதந்தவாறு பிர்அவுன் அரண்மனையை வரை சென்றடைந்தது. பிர்அவுனும் அவன் மனைவி ஆசியாவும் அந்த பெட்டியை எடுத்தார்கள். அல்லாஹு தாலா ஆசியாவின் உள்ளத்தில் பச்சிலம் குழந்தையின் மீது அன்பை ஏற்படுத்தினான். எனவே அக்குழந்தையை மகனாக ஏற்று வளர்த்திட பிர்அவுன் நிர்பந்திக்கப்பட்டான். பிறகு அரண்மனையின் ஒரு இளவரசனை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். இவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பின் அந்நீதி இழைக்கப்பட்ட ஒரு இஸ்ராயேல் மனிதனுக்கு உதவும் முகமாக பிர்அவுன் சமுதாயத்தில் ஒருவனை மூசா நபி அடித்து அவன் இறந்து விடுகிறான். இந்நிலையில் தம் உயிரை காத்திட மிஸ்ரில் இருந்து மத்தியம் சென்றார்கள். அங்கு சுஹைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு தமது மகள் ஷாபூராவை மணமுடித்து வைத்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்துடன் மிஸ்ர் தேசத்திற்கு பயணமானார்கள். செல்லும் வழியில் துர்மலையில் அல்லாஹு தாலா நபித்துவத்தை அருளினான். பிறகு மிஸ்ர் சென்று பனி இஸ்ரேல்களில் சீர்திருத்துவதற்காக பாடுபட்டதுடன் பிர்அவுனுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அப்லோட் பண்ணியிருக்க. விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அன்னலாரின் அற்புதம். நபிகளார் முன்னும் பின்னும் பார்த்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் முன்னால் பார்த்தது போன்று என் முதுகுக்கு பின்னுள்ளதையும் பார்க்கின்றேன். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பரலை பற்றி. எப்போதும் உண்மையையே பேசுங்கள், உண்மையை வலுவாய் பிடித்திடுங்கள். எப்போதும் உண்மையே